எல்லாருமே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஆனா ஏன் உங்கள்ட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. எங்களோட ஒரு கிளைண்ட் மன்னார்குடியில இருக்காங்க. அவங்க புதுசா ஒரு லே அவுட்டும் போட்டிருந்தாங்க. அங்க பிளாட் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்தாங்க. பட் அவங்க சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. இங்க வாங்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட் தான் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. சோ உடனே நாங்க இதை எப்படி சேல் பண்ணுங்கிறதுக்கான ப்ராசஸ்க்குள்ள இறங்கிட்டோம். எங்க டீமோட நாங்க ஒரு டீப்பான ரிசர்ச் பண்ணோம். அப்ப எங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னார்குடியில இருக்கிற முக்காவாசி பேரு சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறாங்கிறது ஒரு டேட்டா எங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த டேட்டா வச்சு எங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ண ஆரம்பிச்சோம். சோ அப்படி ரன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு 70க்கு மேல லீட்ஸ் வந்துச்சு. ஒரு குவாலிட்டியான லீட்ஸ் வந்துச்சு. ஏன்னா நிறைய ஜங்க் லீட் வரும், குவாலிட்டியான லீட்ஸ் வந்துச்சு. நாங்க உடனே அந்த லீட்ஸை சேல்ஸ் டீமுக்கு கொடுத்து அவங்க சூப்பரா அதை கன்வெர்ட் பண்ணப்ப 8 பேரு பிளாட் வாங்கினாங்க. இன்னைக்கு அதோட வர்த்தே பாத்தீங்கன்னா 2 crores மேல இருக்கும். சோ அது மட்டும் இல்ல, எங்க கிளைண்ட்ஸ் யாருக்கும் நாங்க ராங் கமிட்மெண்ட் தராம குவாலிட்டியான லீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு எங்கள்கிட்ட இவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ நீங்களும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு REன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்ஸை நான் சென்ட் பண்றேன்.